உங்கள் அனைவரும் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்று பிரார்த்தித்த வண்ணமாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் உலமா மக்கள் நடத்தப்படுகின்ற மிக பிரமாண்டமான கண்டன பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதே நேரம் அமெரிக்கா தூதரகத்துக்கு முன்பாக இதே தொப்பியோடு தாடியோடு பார்த்த அதே கூட்டம் இங்கே அமர்ந்திருப்பதை பார்த்து எனக்கு நினைவு வருகிறது. வகுப்பு திருத்த சட்டம் அதனுடைய அஜெண்டாக்களை நம்முடைய தோழர் உங்களிடத்தில் எடுத்துரைத்தார். நாடாளுமன்றம் என்பதே மக்களவை மாநிலங்கள் என்பதே நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள் மண்ணின் மைந்தர்கள் இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் தான் இந்தியா. அதனுடைய அஜெண்டா தான் நாடாளுமன்றம். RSS உடைய சங்க பரிவார கும்பல்கள் நாக்பூரிலே எழுதி கொடுக்கக்கூடிய அந்த அஜெண்டாக்களை சத்தமில்லாமல் மோடி மூலியமாக அமித்ஷா மூலியமாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தினுடைய உரிமைகளை பறித்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தன்னுடைய RSS உடைய கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்காக, இஸ்லாம் இல்லாத ஒரு கலாச்சாரத்தை முஸ்லிம்களிடத்திலே கொண்டு வருவதற்காக சரி செய்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முத்தலாக் தடை சட்டம், NPR NRC போன்ற சட்டங்கள், காஷ்மீரை மூன்றாக பிரிப்பது, மாற்றின் பேரால் முஸ்லிம்களை படுகொலை செய்வது, இதை தொடர்ச்சியாக RSS உடைய சங்க பரிவார கும்பல்கள் பாஜக மூலியமாக செய்து வருகின்றார்கள். நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்றம் என்பது அதாவது மாநிலங்கள் என்பது நமக்கான இந்திய மக்கள் வாக்களித்து போகக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக சட்டங்கள் இயற்றப்படுவதில்லை. RSS என்ன எழுதி கொடுக்கின்றதோ அதைத்தான் ஒரு நாடாளுமன்றத்தில் பில்லாக வைப்பார்கள், அஜெண்டாக வைப்பார்கள். மதச்சார்பற்ற கட்சிகள், இந்திய தேசத்தை நேசிக்கக்கூடிய கட்சிகள், இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மதச்சார்பற்ற கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள், இந்தியா கூட்டணி அனுபவிக்கக்கூடிய அனைத்து அரசியல் அமைப்புகளும் நாடாளுமன்றத்திலே எழுந்திருத்து சொல்கின்றார்கள். நாடாளுமன்றத்திலே எழுந்திருத்து சொல்கின்றார்கள், இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நாடு. நாட்டை பிரிக்காதீர்கள். கொல்லப்படமாக முஸ்லிமுடைய சொத்துக்களை, வகுப்பு சொத்துக்களை கொள்ளடிப்பதற்காக நீங்கள் சரி செய்யாதீர்கள் என்று நாடாளுமன்றத்தில் கேட்கின்றார். நமக்கு தெரிந்த ராசா பேசினார், வெங்கடேசன் பேசினார், தோழர் பேசினார்கள். ஆனால் அசாமுடைய முன்னாள் முதலமைச்சருடைய மகன் யோரம் கோயா என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்கின்றார், யாருக்கு எதிராக நீங்க அரசியல் சட்டத்தை கொண்டு வருகிறது தெரியுமா? உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நீங்கள் சாவக்களுடைய பரம்பரை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கின்ற வேளையில் இஸ்லாமிய மக்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்தார்கள். நாம் சொல்லவில்லை. இந்து ராசித்திய அமைப்போ, பார்ப்பன ராசித்திய அமைப்போ மனுதர்ம சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய அந்த RSS உடைய சங்குபிட கும்பலுக்கு எதிராக, பாஜக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து யார் தெரியுமா? இந்த மேடையிலே வைத்திருக்கக்கூடிய வகிராக்கள் தான். நாடாளுமன்றத்திலே ராசா அவர் இந்து பேசுகிறார், வெங்கடேசன் அவர் இந்து பேசுகிறார், திருமாவளவன் பேசுகிறார். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய 1-2 இஸ்லாமிய எம்பிகளை தவிர அனைவரும் பேசுகிறார்கள். முஸ்லிம் எம்பிகளும் பேசுகின்றார்கள். ஒரு எதிர்கட்சியுடைய குரல்களை செவிசாய்த்து கேட்க முடியாத ஒரு கூட்டம் தான் RSS உடைய கூட்டம். அதுக்குத்தான் அசாமுடைய முன்னாள் முதலமைச்சர் மகன் சொல்லுகின்றார், நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள் மண்ணின் மைந்தர்கள் நாட்டு விடுதலைக்காக போராடிய ஒரு சமூகத்தினுடைய உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பறிக்கின்றீர்கள். விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறாத தேச விரோத கும்பல் என்று சொல்லுகின்றார். நாங்கள் சொல்கின்றோம் தேச விரோத கும்பல். இந்த நாட்டுடைய விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு தலைவர் காந்தி அவர்கள், மகாத்மா காந்தி அவர்கள் 1934
அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கின்றார். பிறகு 44, 44, 46, 48 அவர் கொலை செய்கின்றார்கள். அவர் சொல்லுகின்றார், என் முதுகில் 2 சிங்கங்கள் இருக்கின்றன, ஒன்று மாமதில், இன்னொரு சவுக்கத்தில் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லுகின்றார்கள். அவரை விட்டு விலகும் போது மட்டும்தான் காந்தி படுகொலை செய்யப்படுகின்றார். ஒரு தேச விரோத கும்பல், ராமனுடைய பக்தன், அவர் படுகொலை செய்யப்படும் போது ராம் 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 என்று சொல்லி செத்து மடிகின்றார். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை போராட்டத்துடைய தலைவரை, பிரிட்டிஷ் ஏகாபத்தியமை விட்டு சென்ற ஒரு தலைவரை, அகிம்சை வழியிலே விடுதலைக்காக போராடிய ஒரு தலைவரை, முகமது அலியும் சவுக்கத்தலையும் ஆதரித்த ஒரு தலைவரை, இஸ்ரேல் ஒரு நாடு உருவாகக்கூடாது, அது கள்ளத்தனமான நாடு, பயங்கரவாத நாடு என்று சொன்ன ஒரு தேசத்தினுடைய தந்தையை விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே இவர்கள் தன்னுடைய பாசிசத்தை, RSS உடைய கொள்கையை நிலைநாட்டுகிறார் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு மோசமானது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, மிகப்பெரிய தேச விரோத கும்பல் இந்த கும்பலை விடுதலை விரட்டுவதற்காக நாம் ஒத்திகை போராட்டம் தான் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இது போராட்டம் அல்ல. நம்முடைய உரிமைகளை யாக்கூப்பாக, முபாரக்காக, நம்முடைய அப்துல் காதராக, அபூபக்கர் ஆஜாராக நம்ம உட்கார்ந்திருப்பதற்கு வாங்கி கொடுத்த உரிமை என்ன தெரியுமா? 800 ஆண்டு காலம் இந்த நாட்டை உருவாக்கி தந்த சிற்பிகள் இஸ்லாமிய மக்கள். எங்கா சொல்ல முடியுமா? கோயில் இடித்தார்கள், சிறை பிடித்து இழுத்தார்கள், கற்பழித்தார்கள், மாற்றின் மீறா படுகொலை செய்தார்கள், அவருடைய சட்ட வழக்கொழிப்பாளர்களை தடையாக இருந்தார்கள் என்று ஏதாவது இஸ்லாமிய மன்னனுடைய பெயரை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இந்த தேச உறவுகளுக்கு. ஆனால் நம்மால் சொல்ல முடியும். கான் கபாக்கா நாட்டுடைய விடுதலைக்காக தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்வதற்காக ஜாலிகான் வாழாபாத் என்ற ஒரு பகுதி போராட்ட களம். இப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது நான் சொல்லுவேன், மனிதநேய மக்கள் கட்சி தமுக சார்ந்தவர்கள் ஒரு 1000 பேர் கலந்து கொண்டார்கள் என்று நல்ல முபாரக் சொல்வார், அண்ணன் முபாரக் சொல்வார். என் சார்பாக ஒரு 1000 பேர் கலந்து கொண்டார்கள். அண்ணன் அபூபக்கர் சித்திக்கு சொல்வார், நான் என் சார்பாக ஒரு 1000 பேர் கலந்து கொண்டார்கள் என்று. இப்படி அனைத்து ஜமாத் உலமாவும் சொல்லும், இந்த சார்பாக பல 1000 பேர் கலந்து கொண்டார்கள். அப்படி விடுதலை போராட்டத்தை ஓய்வெடுக்கும் போது உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது கான் கபார் கான், எல்லை காந்தி என்று அழைக்கப்படுகிற கான் கபார் கான் சொல்கிறார், விடுதலை போராட்டத்தில் நான் கூட்டிட்டு வந்த தோழர்கள் இஸ்லாமிய தோழர்கள், அந்த இஸ்லாமிய தோழர்கள் நாட்டுடைய விடுதலைக்காக செத்து மடிந்திருக்கின்றார்கள். ஆங்கிலேய பிரிட்டிஷ் ஏகாபத்தியத்தினுடைய துப்பாக்கி சூட்டில், அவரது துப்பாக்கி சூட்டில் ஒரு குண்டு முதுகுலை அடிபட்டால் சொல்லுங்கள், நான் விடுதலை போராட்டத்திற்கு நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இந்த துணிச்சல் RSS உடைய சங்கபிர கும்பலுக்கு இருக்குமா? இருக்காது. உடல் பரிசோதனை செய்யப்பட்டு நெடுக்காக அனைத்து உடல்களும் வைக்கப்படுகிறது. ஒரு முஸ்லீம் உடல்கள் கூட முதுகுல குண்டடிப்பட்டு சையதாக நாட்டு விடுதலைக்காக உயிரை கொடுத்த தியாகின் கூட்டம் தான் இந்த கூட்டம். புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் கூட முதுகுல குண்டடிப்படவில்லை, நெஞ்சில குடிப்பட்டு இறந்திருக்கிறார்கள். மார்க்க அறிஞர்கள் கையெழுத்திருக்கின்றார்கள். நாம் பல இயக்கங்களாக இருக்கின்றோம். மார்க்க அறிஞர்கள் கையெழுத்திருக்கின்றார்கள். துப்பு சுல்தான் மறைவுக்கு பிறகு ஷா என்று சொல்லக்கூடிய அஜரத் தெகான் அவர்கள், மார்க் அறிஞர் தகவல் பார்க்க தெகான் அவர்கள், துப்பு சுல்தான் மறைகிறார். மரணத்துக்கு பிறகு விடுதலை போராட்டத்தை எப்படி நம்ம நடத்த வேண்டும் என்று உடனடியாக ஒன்று கூடுகின்றார். 34 மார்க் அறிஞர்கள் ஒன்று கூடுகின்றார்கள். 34 மார்க் அறிஞர்கள் ஒன்று கூடி ஒரு பத்துவா கொடுக்கின்றார்கள். என்ன பத்துவா தெரியுமா? உத்தரவு கொடுக்கின்றார்கள். நீங்கள் அண்டிய பிரிட்டிஷ் ஏகாபத்தியத்துக்கு, ஆங்கிலேயர்களுக்கு உடந்தையாக போகக்கூடாது. பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும், சண்டையிட வேண்டும். அவர்களுக்கு எதிராக ஒரு பயணத்தை நீங்கள் துவங்குங்கள் என்று உத்தரவிடுகின்றார்கள். தொடர்ச்சியான போராட்டம். அப்துல் அமீர் என்று சொல்லக்கூடிய மார்க் அறிஞருடைய தலைமையில், சாயந்த தலைமையில் மிக பிரபலமான போராட்டம். அப்புறம் முடிவெடுக்கின்றார்கள், இந்திய விடுதலை போராட்டத்தில் மார்க்க அறிஞர்கள் பங்கு வேண்டும். பிரிட்டிஷ் ஏகாபத்தியத்துக்கு எதிராக அனைத்து ஜும்மா மேடைகளையும் நாம் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார், உத்தரவிடுகின்றார். அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கூலி பள்ளிவாசல், ரத்த கரப்படுத்த பள்ளிவாசல் அர்த்தம் தமிழில்
கூலி பள்ளிவாசல் ஜும்மா உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆங்கிலுக்கு எதிராக யுத்தம் கொடுங்கள், இல்லை என்றால் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்கின்றார். ஒன்னு இத்தனத்தை இல்லை சைதான், இது ரெண்டு மட்டும் தான் உனக்கு கடமையாக இருக்கிறது என்று ஆங்கிலுக்கு எதிராக மிக ஒரு வேகமான ஒரு போராட்டங்களை செய்தவர்கள் தான் இந்த ஆளுங்கள். பிறகு வெள்ளக்காரன் சுட்டு படுகொலை செய்கின்றான். சும்மா உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்க அறிஞர் செத்து சைதாகப்படுகிறார். இவர்கள் பாசை என்று சொன்னால் செத்து மடிகின்றார். அனைத்து முஸ்லிம்களும் செத்து மடிகின்றார்கள், சைதாக்கப்படுகின்றார்கள். பிறகு கோணி ரத்த பறந்த பள்ளிவாசல் வரலாற்று சின்னம் இருக்கின்ற இப்படிப்பட்ட சின்னம் இந்த பிஜேபி RSS கும்பலுக்கு எங்காவது இருக்குதா? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து போன தேச விரோத கும்பல் இன்னைக்கு நம்மளை பார்த்து நாங்கள் சட்டம் ஏற்று என்று சொல்கிறார். சட்டமே இல்லாத ஒரு தேச விரோத கும்பல். திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி இந்தியா கூட்டணி எம்பிகள் 200 மணி நேரம் போராடுகின்றார், மாநிலங்களே போராடுகின்றார். இந்த நேரத்தில் அனுமதி இல்லாமல் நான் நன்றி சொல்லுகின்றேன். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தலைவர் பேராசிரியர் அவர்கள் நன்றி சொல்லியிருக்கின்றார். திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் உறுப்பினர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக நீங்கள் யுத்தம் கொடுங்கள். இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. அனைத்து எம்பிகளும் இந்த பார்முலாவை, இந்த ரோல் மாடலை கையில் எடுத்து நாடாளுமன்றத்தில் பேசினார்கள். அதோடு விட்டாங்களா? சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார். சட்டமன்ற தீர்மானம் தெரியுதா உங்களுக்கு? உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார். மாநிலங்களை கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக தேச விரோத கும்பல் நைட்டு 2 மணிக்கு மாநில நிறைவேற்றலாம். நான் கூட நினைச்சேன், சில தலைவர்கள் சொன்னாங்க பாபர் மசீத் மாதிரி பாபர் மசீத் இடிக்கப்படாது, பாதுகாக்கப்படும் நம்ம ஏமாத்தினாங்கல்ல, அதே மாதிரி ஏமாத்தினாங்க. நம்ம மாநிலங்களில் பில்லு பாஸ் ஆகாது. நான் கூட பில்லு பாஸ் ஆகாதுன்னு நினைச்சேன். 2:30 மணிக்கு இரவோட இரவா என்ன செஞ்சுட்டாங்க, பாஸ் பண்ணிட்டான். 2 மணி நேரம் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகள் உண்மையான ஆளுங்கட்சி கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக கொல்லப்புறமா ஆட்சி கட்டில வந்துடுறாங்க. ஆனா உங்களுடைய கோரிக்கை செவிசாய்க்காமல் அந்த தேச விரோத கும்பல் நடைமுறைகளை பாஸ் செய்திருக்கிறார். வெற்றி பெற்றதுக்கு பிறகு மறுநாள் காலையிலேயே சட்டமன்றத்தில் எனக்கு வரலாறு கிடைத்து முன்னாடி பண்ணிருக்காங்க தெரியாது. சட்டமன்றத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. திராவிட மாடல் முதலமைச்சர், முதுகெலும்புள்ள முதலமைச்சர், இந்தியாவுக்கே முதுகெலும்புள்ள முதலமைச்சர். அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் நான் கோஷம் போடுவதை அப்படியே நீங்கள் திருப்பி கோஷம் போடுவது என்று சொன்னார். என்று சொன்னால் இதுதான் தந்தை பெரியாருடைய பூமி, பேரறிஞர் அண்ணாவுடைய பூமி, பெருந்தலைவர் காமராஜருடைய பூமி, கலைஞருடைய பூமி. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கே தெரியாத செயலை வகுப்பு திருத்த சட்டம் சொன்னால் சாவத்துடைய சொத்து அல்ல, எங்களுடைய முப்பாட்டனுடைய சொத்து என்கிற செய்தியை, இஸ்லாமுடைய சொத்து, இஸ்லாமுடைய வளர்ச்சிக்காக உண்டாக்கப்பட்ட சொத்து என்கிற செய்தியை உலகத்துக்கு காட்டிய ஒரு முதலமைச்சர் தான் திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர். ஆகையால் தான் எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்காட்டால் கூட நாங்கள் அவருக்கு பின்னால் இருந்து பணியாற்றி வருகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, மாநில நிறைவேற்றப்பட்டது. கூட்டணி கட்சிதான் இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மளுக்காக பேசினார். அது ஒரு வரலாறு, மறக்க முடியாத வரலாறு தான். ஆனால் நம்முடைய 800 ஆண்டு கால விடுதலை, 800 ஆண்டு காலம் நாட்டை ஆண்டு இருக்கின்றோம். 200 ஆண்டு காலம் வெள்ளையனை எதிர்த்து போராடி இருக்கின்றோம். இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர் தான் மார்க்க அறிஞர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட விடுதலை போராட்டத்தின் சொந்தக்காரர்கள் இன்றைக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றது. 200 ஆண்டு கால விடுதலை போராட்டத்தை வழிநடத்திய இஸ்லாமிய மக்கள் என்ன தெரியுமா உரிமை கேட்டார்கள்? ஆர்டிக்கல் 25 30 வரைக்கும் உள்ள உரிமை மட்டும்தான் கேட்டார்கள். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அனைத்து இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்காக குரல் கொடுத்திருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் யுத்தம் அவர்களுக்கு முடிந்து விட்டது. 14 யுத்தம் வருவார்கள். ஆனால் நமக்கான யுத்தம் என்ன தெரியுமா? 200 ஆண்டு காலம் சொத்துக்களை தியாகம் செய்து, 200 ஆண்டு காலம் சுதந்திர தியாகம் செய்து, 200 ஆண்டு காலம் தம்முடைய உயிர்களை கொடுத்து விடுதலைக்காக போராடிய மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய உரிமைகளை
இரவிலே குளித்து விட்டு நம்ம அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய சோதனை ஒரு நாள் இரவுதான். ஆனால் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆர்டிகல் 25-30 வரைக்கும் நமக்காக கொடுக்கப்பட்ட உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தொப்பி போடுவதற்கு, தாடி வைப்பதற்கு, வாங்கு சொல்வதற்கு, மதரசா நடத்துவதற்கு, திருமணம் செய்து கொள்வதற்கு, சொத்துக்களை பிரித்துக் கொள்வதற்கு, நாம் இழந்த அடக்க செய்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் 200 ஆண்டு காலம் உயிரை கொடுத்து வாங்கப்பட்ட இந்த உரிமைகளை ஆர்டிகல் 25-30 வரைக்கும் உரிமைகளை நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு இந்த நாடு இந்து நாடா இருக்க வேண்டுமா, இஸ்லாமிய நாடா இருக்க வேண்டுமா, அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாத நாடாக இருக்க வேண்டுமா, மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டுமா என்ற ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய முன்னோர்கள் விடுதலை போராட்டத்தினுடைய வீரர்களுடைய தலைவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுக்கு மத சுதந்திரம் தான் வேண்டும். அந்த ஆர்டிகல் தான் 25-30 வரைக்கும். நாங்கள் வணங்க வேண்டும், நாங்கள் வணங்குவதை அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும், எங்களுடைய சொத்துக்களை இஸ்லாமிய அடிப்படையில் பிரித்துக் கொள்ள வேண்டும். 4 உரிமைகள். கபஸ்தானை அடக்கம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட 4 உரிமைகளை நம்முடைய முன்னோர்கள் வாங்கி, அப்படிப்பட்ட உரிமைகளை நாம் ஒன்று ஒன்றாக முத்தலாக்கு தடை சட்டம், NPR, NRC, இன்னைக்கு பேசுற போராட்டமே இல்லை. எப்படி மார்க்க அறிஞர்கள் பீரங்கி குண்டுக்கு முன்பாக, பீரங்கி வண்டிக்கு முன்பாக கட்டப்பட்டு வெடிவச்சு தகர்த்து ஒவ்வொரு இமாமும் உடல்களும் இந்தியா முழுவதும் சிதறியதோ, அவ்வளவு பேர் மார்க்க அறிஞர்கள் மட்டுமல்ல, இந்திய மக்களாக ஒன்று சேர்ந்து அனைவரும் பீரங்கி குண்டுகளுக்கு இரையாக்கும் வரை இந்த சட்டத்தை மாற்ற முடியும். உரிமை மாற்ற முடியுமா? இன்னைக்கு தொப்பி போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், நாளைக்கு தொப்பி போட முடியுமா? தொப்பி போட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு போனதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய முடியும்? திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி நடத்த மாட்டுக்கிறது கிடையாது. அதுக்கான உரிமை வந்திருக்கு. இறுதியாக ஒன்றே ஒன்று தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான். தஜ்ஜால்னு ஒருத்தன் வருவான். செத்தவனை ஏற்றுவோம். மோடி அவசரம் மேட்டரே கிடையாது. அத்வானி மனோஜ் உமாபத்தில் எங்க இருக்கிறாங்க? நம்மளுக்கு RSS தான், மோகன் பகவத் தான் RSS உடைய அடலமா இருக்கக்கூடிய நாட்கள் எழுதி கொடுக்கக்கூடிய சித்தாந்தத்தை நீ வேற இருக்க வரை அமித்ஷா போல, மோடி போல, உமாபாரதி போல, அத்வானி போல வந்துகிட்டே இருப்பான். இறுதியாக சொல்றேன், சொல்லதான் மறந்து தஜ்ஜால் வருவான். யாரு தெரியுமா? புதுசா 2 பேர் வந்திருக்கான். சைமனும் விஜயும் வந்திருக்கான். இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவனை எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறான்? திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்தணும். அவர் எந்த கொள்கையுமே கிடையாது. ஷூட்டிங் எனக்காக சொல்லுங்க. இது உண்மையான விஷயம். யாருக்கு மத்தவங்க தோத்தாது திமுகவுடைய தோல்வி, நம்ம தோத்தா பண்பாட்டு தோல்வி. புரிஞ்சு கொள்ளணும். அவன் என்ன செய்யறான்? நம்மளுக்கு எல்லாருடைய தூதர் வழிகாட்டிட்டு போயிட்டாங்க. தஞ்சாலே வந்து நான் தான் கடவுள்னு சொல்லுவான். நம்புமா? செருப்புகள் எடுப்போம். அடிப்புமா அடிக்க மாட்டோமா? அப்ப இங்க நபியே சொல்லிட்டு போயிட்டாரு, இப்படிலாம் வருவாங்க. அப்ப சைமான் வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, தஜ்ஜால் மாதிரி கூட்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, அரசியலுக்காக நாம் பேசவில்லை, சமூகத்துடைய நலனுக்காக பேசுகின்றோம். ஆகிய அன்புக்குரியர்களே, RSS இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவதை, இல்லாத ஒரு நாடாளுமன்றத்தை உருவாக்குவதை நாம் போராட வேண்டும். ஒரு ஒத்திகை பொதுக்கூட்டம் தான், இது போராட்டம் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அல்ஹம்துலில்லாஹ்.